அருகே பொதுக்கூட்டத்தில் அதிமுக சாதனைகளை விளக்கி கூறிய அதிமுக பிரமுகரை திமுக நிர்வாகி தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த வரகூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். அதிமுக கிளைக்கழக உறுப்பினரான இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சங்கராபுரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக சாதனைகளை விளக்கி கூறியுள்ளார். இதனை அங்கிருந்து கேட்ட திமுகவை சேர்ந்த காசிவேல் என்பவர் அதிமுக சாதனைகளை எப்படி எடுத்துக் கூற முடியும் என கேட்டு ஆறுமுகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். காசிவேலின் கேள்விக்கு ஆறுமுகம் பதிலளித்து சென்ற நிலையிலும் ஆறுமுகத்தின் மீதான கோபம் குறையாத திமுக நிர்வாகியான காசிவேல் தனது ஆதரவாளர்களுடன் சென்று ஆறுமுகத்தை சரமாரியாக தாக்கியுள்ளார். தடுத்து சென்று அவரது குடும்பத்தினரையும் தகாத வார்த்தைகளை தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த ஆறுமுகம் மற்றும் அவரது குடும்பத்தினர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலூர் அருகே விவசாயிகள் சாலையில் காய வைத்திருந்த ஒழுங்கில் பேருந்து சக்கரம் வழிக்கு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அரசு பேருந்து ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் எஸ்புத்தூர் அருகே சாலையின் வளைவில் விவசாயிகள் உருவு பயிர்களை உலர வைப்பதற்காக கொட்டி வைத்திருந்தனர். அப்போது சிறுபாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து நள்ளிரவில் 2 பயணிகளுடன் புறப்பட்டு வந்த அரசு பேருந்து எஸ்புத்தூர் அடுத்த வளைவில் திரும்பும் போது உளுந்து கயிர்களில் பேருந்தின் சக்கரம் பிடிமானம் இல்லாமல் வழிக்கு கவிழ்ந்தது. இதில் பேருந்து ஓட்டுநர் இளங்கோவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் பேருந்து நடத்துனர் மற்றும் 2 பயணிகள் லேசான காயங்களுடன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த ஓட்டுநரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சாலையோரம் விதைகளை கொட்டி விபத்துக்களை ஏற்படுத்தும் விவசாயிகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வள்ளுவரும் வள்ளலாரும் சனாதனவாதிகள் என்ற அடிப்படை ஞானத்தை கூட புரிந்து கொள்ளாதவர் முதலமைச்சராக இருக்கிறார் என பாஜக தேசிய செயலாளர் எஸ். ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வள்ளுவரையும் வள்ளலாரையும் சிலர் களவாட முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் கூறியிருப்பது அடிப்படை ஞானமற்றது என விமர்சித்தார். வள்ளுவரும் வள்ளலாரும் இந்து மதத்தை பின்பற்றிய சனாதனவாதிகள் என கூறிய அவர், திருக்குறள் தங்கத்தட்டில் இருக்கும் மலம் என விமர்சித்தவர் பெரியார்தான் எனவும் கூறினார். பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் என கூறும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், விமான நிலையம் அமைப்பதற்காக இடத்தை அவர் தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் எனவும் கூறினார். பெரியாரை தற்போது சீமான் விமர்சித்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் பெரியாரை முதலில் எதிர்த்தவர் எச். ராஜா தான் என்பதில் சந்தேகம் வேண்டியதில்லை எனவும் கூறினார். மேலும் பெரியாரை எதிர்க்கும் விஷயத்தில் சீமானை தான் ஆதரிப்பதாகவும் அவர் கூறினார். வள்ளலார் யார் அப்படிங்கிறத பற்றி அடிப்படை ஞானம் இல்லாத ஒரு நபர் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர். நீங்கள் திருக்குறள் கட்டமைக்கப்பட்டிருப்பதே சனாதன இந்து தர்மத்தின் அடிப்படையிலே. ஏனென்றால் சனாதன இந்து தர்மம் மானுட குறிக்கோளாக சதுர்வித புருஷார்த்தம் 4 விதமான மானுட குறிக்கோள் தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு. இதன் அடிப்படையில் தான் சனாதன இந்து தர்மமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் திருக்குறளும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதனால் வள்ளுவரை விட பெரிய சனாதனி யாராவது உண்டா? அது மட்டும் இல்லை போறீங்க. அதனால் இவங்க தந்தை ஈவேரா என்ன சொன்னார்? தங்க தட்டில் இருக்கின்ற மலம். நான் சொல்கிறேன், வள்ளுவர் திருக்குறளில் 4 வர்ணம் பற்றியும் பேசியிருக்கார். கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டுக் கொடுத்தது ராஜதந்திரம் என செல்வ பெருந்தகை கூறிய கருத்திற்கு தமிழர்களை கொன்றதுதான் ராஜதந்திரமா என மதுரை ஆதீனம் கேள்வி எழுப்பியுள்ளார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை ஜான்சிராணி பூங்காவில் உள்ள நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மதுரை ஆதீனம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் கோழி ஆடுகளை பலியிட வேண்டும் என இஸ்லாமியர்கள் வைத்த கோரிக்கை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு தங்களது வழிபாட்டிற்கு அனுமதி கேட்கும் மதத்தினர் மற்றவர்களின் வழிபாட்டிற்கு தகராறு செய்யக்கூடாது எனவும் மத விவகாரத்தில் அனைவரும் அனுசரித்து செல்ல வேண்டும் எனவும் கூறினார். கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த அவர், 60 ஆண்டுகளுக்கு முன்பு விட்டுக் கொடுத்த கச்சத்தீவை பொறுமையாக தான் மீட்டெடுக்க முடியும் எனவும் கூறினார். அது அவருக்கு ராஜதந்திரமா இருக்கலாம்.
தமிழர்களை கொன்றது ராஜதந்திரமா? லட்சக்கணக்கான தமிழர்களை அன்னைக்கு கொன்று குவித்தார்கள். யார்? ராஜீவ் காந்தி தானே இந்திய ராணுவத்தை அனுப்பி கொண்டாங்க. அது ராஜதந்திரமா? குழந்தைகளை கூட கழுத்து நிறுத்தி கொண்டாங்களே. கூடாதுதான். எல்லா மதம் ஒற்றுமையா இருந்து எல்லாரும் வழிபாடு பண்ணணும். நம்ம நாடு தான் மத சார்பு. கிறிஸ்துவ மதமும் முஸ்லீம் மதமும் வெளிநாட்டில இருந்து வந்த மதங்கள். அவங்கெல்லாம் அனுசரிச்சு நம்மவர்கள் தான். அவர்களும் நம்ம சகோதரர்கள் தான். ஆனால் அவர்களும் அனுசரிச்சு போகணும் எல்லாத்தையும். அது செய்யல. அதனால விளைவு ஒரு நாட்டுக்கு வந்து தார வார்த்தை கொடுத்துட்டாங்க. லேசில் எடுத்துட. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து ஏப்ரல் மாதம் மதுரையில் நடைபெற உள்ள மாநாட்டில் முடிவு செய்யப்படும் என அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 129வது பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை ஜான்சிராணி பூங்காவில் உள்ள நேதாஜி சிலைக்கு இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்த அரசாணையை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என வலியுறுத்திய அவர், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எப்போதும் போன்று டங்ஸ்டன் விவகாரத்திலும் பொய் பிரச்சாரம் செய்கிறார் எனவும் விமர்சனம் செய்தார். திருப்பரங்குன்றம் மலைக்கோயிலில் உள்ள தர்கா மற்றும் கோயில் விவகாரத்தில் மத பிரச்சனை ஏற்படாத வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் விஜய் கவனம் செலுத்துவதை வரவேற்பதாகவும் கூறினார். தொடர்ந்து ஏப்ரல் 6ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 23வது மாநாட்டில் அரசியல் நிலைப்பாடு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் கூறினார். இது போன்ற ஏராளமான பிரச்சனைகளில் நாங்கள் சாதித்து விடுவோம், நாங்கள் உடனடியாக தீர்த்து விடுவோம் என்கிற முறையில் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக இத்தகைய பொய்யான வாக்குறுதிகளை தொடர்ந்து பல விஷயங்களில் கொடுத்திருக்கிறார். அது மாதிரி ஒன்றுதான் இது. அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது முழுமையாக ரத்து செய்கிற வரை மக்களுடன் போராட்டத்தில் இரண்டரை கலந்து நாங்கள் கருத்துக்களும். புதுக்கட்சி ஆரம்பிச்ச விஜய் வந்து பரந்தூரம் அடுத்து வந்து வேங்கை வயல்லாம் போற மாதிரி சொல்றாங்க. இந்த பிரச்சனையில ஆரம்பத்துல இருந்து நீங்களாம் போராடிட்டீங்க. அவர் இப்ப புதுசா ஒவ்வொரு இடத்துக்கும் போறது வந்து ஒரு புது தாக்கத்தை ஏற்படுது இந்த மாதிரி பேசுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? திருச்சி திருவெரும்பூர் அருகே அமைக்கப்படவுள்ள ஒலிம்பிக் அகாடமி பகுதிக்கான அடிக்கல்லை அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் திருச்சி திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட எளம்பப்பட்டு கிராமத்தில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒலிம்பிக் அகாடமி பகுதி அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி அப்பகுதிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர்கள் KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அடிக்கல் நாட்டு பணிகளை தொடங்கி வைத்தனர். 50 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள ஒலிம்பிக் அகாடமி மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே அடிக்கல் நாட்டு தொடங்கி வைத்த நிலையில் தற்போது அமையவுள்ள அகாடமி பகுதிக்கு அமைச்சர்கள் அடிக்கல் நாட்டினர். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், விளையாட்டுப் பிரிவை சேர்ந்த மாணவிகள் கலந்து கொண்டனர். சீமான் அரசியலில் புறந்தள்ளப்பட்டவர். அவரை அடையாளம் காட்டுவதற்காக பெரியார் குறித்து பேசி வருகிறார் என அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். வடசென்னைக்குட்பட்ட திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதி 800இல் கட்டப்பட்டு வரும் சமுதாய நலக்கூடம் மற்றும் சந்தை கட்டிட பணிகளையும், RK நகர் சட்டமன்ற தொகுதியில் கட்டப்பட்டு வரும் தண்டையார்பேட்டை பேருந்து நிலையம் பணிகளையும் அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் பக்தர்களின் வசதிக்காகவும் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் 19 திருக்கோயில்களில் சுமார் 1319 கோடி ரூபாய் செலவில் வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது என்றும், அந்த வகையில் திருத்தணியில் பக்தர்களின் வசதிக்காக மாற்றுப்பாதை அமைக்க ஆய்வு செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அரசியலில் புறந்தள்ளப்பட்டவர் சீமான். அவரை அடையாளம் காட்டுவதற்காக பெரியார் குறித்து பேசி வருகிறார் என்று தெரிவித்தார். அவருக்கு ஆதரவா ஜான் பாண்டியன் வந்து அறிக்கை விட்டிருக்கிறார். எல்லாம் அரசியலில் புறந்தள்ளப்பட்டவர்கள். அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வாழும் மனிதராக, சமுதாயத்துடைய பகுத்தறிவு விடிவெள்ளியாக, நூற்றாண்டுக்கு மேலாக தமிழக மண்ணிலே வேரூன்றிய பெரியாரை அழிப்பது என்பது இனி ஒருவர் பிறந்து உருவெடுத்து வந்தால்தான் முடியும். ஆகவே இது திராவிட மண். சித்தாந்தங்கள் பல இருந்தாலும் பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக இப்படி கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய பணி. எங்களுடைய பணி சூரியன் உதயத்திற்கு முன்பு மக்களை சந்திப்பது, மக்களுடைய பயன்பாட்டிற்கு, மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு, மக்களுடைய ஆதாரத்திற்கு தேவையான அனைத்து பணிகளையும் மேற்கொள்வது.
இது எங்களுடைய பணி. ஆகவே அவர்களுடைய பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். திருவாரூர் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் பூவாநத்தம் கிராமத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மணிகளை கொள்முதல் நிலைய ஊழியர்கள் மத்திய குழுவினரிடம் எடுத்து காண்பித்து நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்தனர். மேலும் கனமழையால் நெல் பயிர்கள் மழைநீரில் சாய்ந்ததால் நெல்லின் ஈரப்பதம் அதிகரித்துள்ளதாகவும் 22% ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். திண்டிவனம் அருகே வழிப்பறி செய்து தப்பியோடியவர் காட்டுப்பன்றிக்கு வைத்த மின்வெளியில் சிக்கி உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்தவர் சூர்யா. இவர் நேற்று இரவு பாஞ்சாலம் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவருடன் திண்டிவனம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது கீழ் அத்திவாக்கம் கூட்டுரோடு அருகே வந்த கோழி வியாபாரியை வழிமறித்து அவரிடம் இருந்த 15,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் செல்போனை பறித்து இருவரும் வேகமாக தப்பியோடியுள்ளனர். பின்னர் அனந்தமங்கலம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பெட்ரோல் தீர்ந்து விட்டதால் ஒலக்கூர் எல்லையில் உள்ள ரமேஷ் என்பவர் நிலத்தின் வழியாக ஓடியுள்ளனர். அங்கு காட்டுப்பன்றிக்கு வைத்திருந்த மின்வேலியில் சூர்யா சிக்கியதால் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.